ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் நண்பர் ஒருவர் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு சில விளக்கங்களை என்னோடு கேட்டுக்கொண்டிருந்தார். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இந்த சிறிய பதிவை வெளியிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அவர் ஒரு வீடியோவை பார்த்திருக்கிறார். அந்த வீடியோவில் பேசக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர் அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள், தசமபாகத்தை குறித்து பேசுகிறவர்கள், வாக்குத்தத்த செய்தி சொல்லுகிறவர்கள், இவர்கள் எல்லாரும் கள்ளப்போதகர்கள் என்று அவர் பேசினதாக, அது இவருக்கு வருத்தத்தை கொடுத்ததாக அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டு அது சம்பந்தமான சில கேள்விகளை என்னோடு கூட முன்வைத்தார். நான் அவரோடு பேசின அந்த காரியங்களை நான் இங்கே உங்களோடும் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல நாம் தசமபாகம், அந்நிய பாஷை, வாக்குத்தத்த பிரசங்கம் இதெல்லாம் சொல்லுகிறதுக்கு முன்பதாக கள்ளப்போதகர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரசங்கம் செய்கிறவர்களை கள்ளப்போதகர்களோடு ஒப்பிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ரெண்டாவது வருவது நல்லா இருக்கும். இந்த கள்ளப்போதகர்களை குறித்து வேதத்தில் பல குறிப்புகள் வருகிறது. நான் அது எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. ஒரு சில குறிப்புகளை மாத்திரம், ஒரு 10 குறிப்புகளை போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். முதல் குறிப்பு, கள்ள போதகர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துவார்கள். கள்ள போதகர்கள் விசுவாசத்திலிருந்து வழி விலக பண்ணுகிறவர்கள். மூன்றாவது, கள்ள போதகர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். நான்காவதாக, கள்ள போதகர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திர வார்த்தைகளினால் மக்களை தங்கள் பக்கம் இழுத்து கொள்பவர்கள். அது மட்டும் இல்ல, கள்ளப்போதகர்கள் அவர்கள் துணிகரக்காரர்களாக, அகங்காரிகளாக, மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்களாக இருக்கிறவர்கள். கள்ளப்போதகர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறவர்கள். கள்ளப்போதகர்கள் விபச்சார மயக்கமும் பாவத்தை விட்டு ஓயாத கண்களையும் உடையவர்கள். கள்ளப்போதகர்கள் விவாகம் செய்ய தடை செய்கிறவர்கள். சில உணவுகளை கூட தவிர்க்க வேண்டும் என்று போதிக்கிறவர்கள். கள்ளப்போதகர்கள் சத்தியத்தை எதிர்ப்பவர்கள். கள்ளப்போதகர்கள் கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள். இப்படி லிஸ்ட் நிறைய போகுது. இப்ப இந்த லிஸ்ட்டை வச்சு அந்நிய பாஷையை ஊக்கப்படுத்துவதோ, தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணுவதோ, வாக்குத்தத்தத்தை கொடுத்து செய்தி சொல்லுவதோ இந்த லிஸ்ட்ல எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டு பார்த்தீங்கனாலே இதெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும். இது எல்லாமே தேவையில்லாத ஒரு வாதம் போல மாறிவிடும். ஏன்? ஒருத்தர் தசமபாகத்தை பற்றி போதிக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் தசமபாகத்தை கர்த்தருக்கென்று கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவார். நீங்கள் தசமபாகத்தை கொடுக்கறதுனால் கர்த்தரை விட்டு நீங்கள் வழி விலகி போகிறீர்கள் என்று அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். அந்நிய பாஷை பேசுகிறது இயேசுவை விட்டு ஒரு மனிதனை தூரப்படுத்துமா? வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நாசமா போக வேண்டும், வழி விலகி போக வேண்டும் என்கிற நிலையில், இல்லை நம்ம மேலே வாசிச்ச மாதிரி அகங்காரத்தையும் துணிகரத்தையும் தூண்டுகிறதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் பொதுவாகவே ஒரு விதண்டாவாதமான விதத்தில் பழி சுமத்துகிறதற்காக ஒரு கூட்டத்தால் இப்பொழுது மிக அதிகமாக ரொம்ப லாபகரமான விதத்தில் தொடர்ந்தேச்சையாக செய்யப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு சிலர் தவறு செய்கிறார்கள் என்பதை வைத்துவிட்டு எல்லோருமே இந்த தவறை செய்யக்கூடியவர்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு பொதுவாக பேசுகிற ஒரு சூழல் என்பது பெருகி கொண்டே போகிறது. இப்போ இந்த லிஸ்ட்லையே தந்திரமான வார்த்தைகளை கொண்டு தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படியாக கள்ளப்போதகர்கள் இருக்கிறது போலவே இன்றைக்கு விழிப்புணர்வு என்கிற பெயரில் இருக்கக்கூடிய மற்ற சபையில் இருக்கிற மக்களை நீங்கள் போகிற சபை தப்பு, அந்த ஊழியர் தவறு என்று சொல்லி அவர்களை அவர்களோடு இருக்கிற உறவிலிருந்து பிரிக்கும்படியான, இழுத்து கொள்ளும்படியான ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் குற்றப்படுத்துவோமானால் அது சரியா இருக்குமா தவறா இருக்குமா? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ முதல்ல தசமபாகத்துக்கு வருவோம். தசமபாகத்தை குறித்து ஏன் இவ்வளோ ஒரு பெரிய
ஒரு எதிர்ப்பும் ஒரு ஒரு தேவையில்லாத விதண்டாவாதங்களும் வர வேண்டும் என்கிற காரணம் என்ன வந்திருக்கிறது? லைஃப்வே ரிசர்ச் என்கிறதான ஒரு ஸ்தாபனம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருக்கக்கூடிய சபைகளில் ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு மேற்கொண்டது. அந்த ஆய்வுல கண்டுபிடிப்பை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த ஆய்வுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவாஞ்சலிக்கல் சபைகள் இருக்கக்கூடியவர்கள், அதாவது புராட்டஸ்டண்டுகள் என்கிற நிலையில் அறியப்படுகிறவர்கள், ஆத்தும ஆதாயத்தை ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள், வேதத்தை முறையாக நம்பக்கூடியவர்கள், அவர்களில் 95% பேர் தசம பாகத்தை தங்கள் உள்ளூர் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். 95% பேர். இதை நம்ம பிரித்து சொல்லுவோன்னு சொன்னா, லுத்தரன் சபை சார்பில் இருக்கிறவர்கள் 98% பேரும், பிரஸ்பிட்டேரியன் அல்லது ரிஃபார்ம்டு ட்ரெடிஷனில் அறியப்படுகிறவர்கள் 96%, பேப்டிஸ்டுகள் 93% பேரும், இதர ஸ்தாபனம் சாராத சபைகள் 92% பேரும் தசம பாகத்தை தங்களுடைய ஸ்தல சபைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த ஆய்வை மேற்கொண்ட நபர் தசம பாகத்தை குறித்து ஒருத்தர் பேசினா அவர் கள்ளப்போதகர் என்று சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இவருடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் கள்ள போதனைகளை நம்பக்கூடிய சபைகளாக மாறிவிடுகிற அபாயம் இருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் கள்ள போதகர்களுடைய கள்ள போதனைகளுடைய காணிக்கை திருடர்களுடைய கூட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கிறது போல தோன்றும் அல்லவா? இதை சொல்றதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. இது ஒரு ஆவிக்குரிய அசட்டையே அல்லாமல், மகத்துவங்களை கொச்சப்படுத்துகிற செயலே அல்லாமல் வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒருவர் காணிக்கையை தசம பாகத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தாகணும். தப்பிக்கலாம் முடியாது. மனுஷனே மனுஷனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவர், அவர் நின்று நியாயம் செய்கிறவர், அவருக்கு தப்பியெல்லாம் போக முடியாது. அதனால நமக்கு ஒரு கூட்ட மக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சில சபைக்கு அடங்காத ஒரு சில பேர் வழிகள், அவர்களை ஊக்கப்படுத்தும்படியாக சொல்லப்படுகிற விதண்டாவாதங்கள் தான் இவைகளை ஒழிய இதுல பெரிய காரியம் இருக்க வேண்டியதில்லை. தசம பாகத்தை குறித்து என்னுடைய கருத்து என்ன என்பதை நான் ஏற்கனவே பதிவாக போட்டிருக்கிறேன். விரும்புகிறவர்கள் அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். தசம பாகம் கொடுப்பது என்பது தவறு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உள்ளூர் திருச்சபைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த உள்ளூர் திருச்சபைக்கு என்ன திட்டமிட வேண்டும் என்கிற பொறுப்பு அவரை சேர்ந்தது. அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 11:34 பார்த்தீங்கன்னா பவுல் கொரிந்து சபையாரிடத்தில் சொல்கிறார், நான் சொல்றது இந்த மாதிரி செய்யுங்க, மற்றவைகளை நான் வரும்போது திட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறார். அதே கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது தர்ம சகாயம் சேகரிக்கிறத குறித்து அது ஒரு திட்டத்தை அவர் சொல்லுகிறார். இந்த திட்டத்தை குறித்த யோசனையை சொல்லுகிறேன் அப்படின்னு 2 கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, 2 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் சொல்லுகிறார். இப்போ திருமண காரியங்களை குறித்து பேசும்பொழுது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து என்னுடைய யோசனையை சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. வேற ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். கணவனை இழந்த பெண் திருமணம் ஆகாமல் அப்படியே இருக்கிறது நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று பேசிட்டு சொல்றார். எனக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். ஆனா அதே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இளம் விதவைகளை சபை பராமரிக்கக்கூடிய விதவை கூட்டத்தில் வைக்காதே, அவர்கள் திருமணம் பண்ணி குடும்பம் நடத்தட்டும் என்று யோசனை சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு சபையை குறித்தும் திட்டம் பண்ணுகிறதற்கு பவுலுக்கு அந்த உரிமையை ஆண்டோர் கொடுத்திருப்பாரே. ஆனால் இன்றைக்கு அந்த உரிமை ஸ்தல சபை போதகர்களுக்கு மறுக்கக்கூடிய நிலையில் விஷயங்கள் செய்யப்படுமானால் அது எப்படி சரியா இருக்கும் என்கிற ஒரு கேள்வியை நாம கேட்கணும். பவுல் சொன்னது மாதிரி இந்த தசம பாகத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எனக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இது முத கேள்வி. இதே கேள்வியை நம்ம அந்நிய பாஷை பேசுகிறதற்கும் அதை ஊக்கப்படுத்துகிறதுக்கும் நம்ம கேட்கலாம். அந்நிய பாஷை குறித்த வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் இல்லாதத மக்கள் செய்யவில்லை. இப்போ என்னன்னா, நான் இதை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்நிய பாஷையை
பேசுகிறவர்களை நீங்க எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது என்று சொல்லி அந்த அந்நிய பாஷை வரத்தை உடையவர் அதற்கான போதனையை கொடுக்கறது நல்லா இருக்குமா? அந்நிய பாஷைனாலே உளறல் பாஷை, அது தேவையில்லாது, இது இந்த லூசுகள் ஏமாத்துது இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவன் முன்னால சொல்றது நல்லா இருக்குமா? எது பொருத்தமானதா இருக்கும்? கொஞ்சமாவது நம்ம யோசிக்க வேண்டாமா? இதை நம்ம யோசிக்கணும். அப்போ அந்நிய பாஷையை குறித்ததான விளக்கங்களையும் அதை குறித்ததான செயல்பாடுகளையும் குறித்து புத்திமதி சொல்ல வேண்டியவர்கள் யாருன்னா, அந்நிய பாஷையை நம்புகிறவர்கள், அந்நிய பாஷை இன்றைக்கு பேசக்கூடிய பாஷை அந்நிய பாஷை தான் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் அந்த புத்தி சொல்லணும். அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஓரமா ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மூன்றாவதாக, வாக்கு தத்துவத்தை மையமாக வச்சு பிரசங்கம் பண்றதுங்கிறது அப்படி பண்ணக்கூடாதுன்னு எங்கேயா சொல்லியிருக்கு? வாக்கு தத்துவத்தை குறி கேட்கிற மாதிரி நிலைக்கு பயன்படுத்தக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்காக நான் கர்த்தர் என்னை நம்ப பண்ணியிருக்கிறார், இந்த ஒரு வசனத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன்னு சொன்னா, இந்த வேதம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டது தானே. இதை பேசுகிறதுல என்ன தவறு இருக்கிறது? வாக்கு தத்துவத்தினுடைய நோக்கம் என்ன? 2 பேதுரு 1 அதிகாரம் 3, 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்திருக்கிறது. அருமையான வாக்கு தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிறதான எல்லா விதமான அவலங்களுக்கும் இச்சைகளுக்கும் தப்பி விலகி ஓடி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குத்தத்த பிரசங்கம் பண்றவங்க இந்த வாக்கு தத்தத்தை வாங்கி கொண்டு எப்படினாலும் வாழுங்க என்றா பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? அப்படி கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தசம பாகத்தை குறித்து நமக்கு வேறுபட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், அந்நிய பாஷை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், வாக்குத்தத்த பிரசங்கங்களை குறித்து நமக்கு இஷ்டம் போன்ற எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இது மாதிரி எனக்கு விருப்பம் இல்லாத, எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் செய்கிறார் என்கிறதுனால் அவர் கள்ள போதகர் என்கிற ஒரு அக்மார்க் முத்திரை கொடுக்கக்கூடிய துணிச்சலையும் துணிகரத்தையும் நமக்கு யார் கொடுத்தா? அந்த கேள்வியை கேட்கணும். இன்றைக்கு நான் போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறது என்னன்னா, உங்க திருச்சபையில, உங்க உள்ளூர் திருச்சபையில உங்க ஊழியருக்கு கர்த்தர் எவ்விதமாக உங்களை நடத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டு உங்க ஊழியரை நடத்துகிறாரோ அந்த ஊழியருக்கு கட்டுப்பட்டு அடங்கி நடங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். போதகர்களே, உங்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு நீங்க கீழ்ப்படிங்க. இது மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களை, ஒருத்தர் சொன்னார் லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா மனிதனை நாம் மேன்மைப்படுத்தவோ மனிதனிடத்திலிருந்து பேரை பெறுவதற்கோ நாம் மனிதனுக்கு ஊழியம் செய்ய வரவில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். God bless you.